வணக்கம். நான் திருவானைக்காவல் ஐயந்தெருவில் வசிக்கக்கூடியவன் ஜம்புநாதன். நாங்கள் ஒரு 3 தலைமுறையாக இந்த ஐயந்தெருவில் குடியிருக்கிறோம். இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் பிறந்து திருவானைக்காவலில் பிறந்து வளர்ந்த திரு சர்.சி.வி. ராமன் அவர்கள் முதல் நோபல் பரிசு பெற்றவர். பிறந்து வளர்ந்த வீடு இதுதான். அவர் நவம்பர் 7, 1888 இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்கார். இளமை கல்வியெல்லாம் இங்கே தான் கற்றிருக்கார். அவங்க அப்பா ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க இங்கே ஒரு காலேஜில். அவங்க இங்கே தங்கி வாழ்ந்த வீடு. அதற்கப்புறம் அவர் வெஸ்ட் பெங்கால் போய் வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அவர் நோபல் பரிசு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பெங்களூரில் அவருக்கு கொடுத்த இடத்துல ராமன் இன்ஸ்டியூட்டுன்னு ஆரம்பித்து அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்த இந்த இடத்த ஒரு வீட்டை ஒரு நினைவு சின்னமாக மாற்றுவதற்கு எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த எங்கள் தெருவில் சார்ந்தவங்க ரொம்ப நாள் கோரிக்கை. இந்த ராமன் இன்ஸ்டியூட்லேருந்து கூட இங்கே கேட்டிருக்காங்க. அது இன்னும் ஆக்கப்படலை. அட்லீஸ்ட் இந்த தெருவுக்காவது அவருடைய பெயரை வைத்து அவருடைய புகழை மேலும் வலு சேர்க்குமாறு எங்கள் தெரு சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். கவிஞர் டிசிபி லோகநாதன், திருவானைக்கோவில். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். என்ன நாள்னா, இந்த மண்ணிலே அவதரித்த சர்.சி.வி. ராமன் நவம்பர் 7ஆம் தேதி 1888 இந்த தமிழக மண்ணில் அவதரித்தார். 1970 அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் 1930ஆம் ஆண்டு அவர் பெற்ற முதலான இயற்பியலுக்கான நோபல் பரிசு நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் வகையில் அவர் பல்வேறு சமூக நல பணிகளையும் செய்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த இந்த மண்ணிலே இந்த வீடை பாருங்கள். அவர் வாழ்ந்த இந்த வீடு இன்றைக்கி எத்தனையோ பேர் ஏதோ சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சவங்களாம் மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவர் இந்த இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மேதைக்கு இந்த வீட்டை அரசுடைமை ஆக்காமல், பராமரிக்காமல், ஒரு நினைவு சின்னமாக அறிவிக்காமல் நாங்கள் காணொளி வாயிலாக சொல்கிற அளவிற்கு இந்த செயல்பாடு அப்படி இருக்குது. அவர் நவம்பர் 7ஆம் தேதி, இப்போ நவம்பர் 7 இன்னைக்கு பிறந்ததுன்னா நம்ம சொல்லி இன்றைக்கி அவருடைய நினைவை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே அவருடைய இந்த நோபல் பரிசுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு இயற்பியல் துறையில் மிக உயர்ந்த இடத்துல அவர் இருந்தாருங்கிறதுக்கு நம்ம இந்த மண்ணிற்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த தமிழகத்திற்கே பெருமை. அவர் வெஸ்ட் பெங்கால், பெங்களூரில் அவருக்காக மிகப்பெரிய இன்றைக்கும் ஒரு தொழிற்கூடம் இருக்குது. அப்படின்னா அவர் இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவை தான். ஒரே ஒரு செய்தியை இந்த காணொலி வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, அவர் கல்லூரியில் சென்னையில் படிக்கிறப்பைய 1909 2லேருந்து அவர் நோபல் பரிசு அந்த கல்லூரியிலே வாங்கியிருக்கார். நோபல் பரிசுக்கு முன்னாடி தங்க மெடல் வாங்கியிருக்கார். அதுதான் பாராட்டுக்குரியது. படிப்படியாக தான் அவர் ஒரு பரிசு, ஒரு இலக்கை நிர்ணயித்து அவருடைய சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்பதை முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு பணியாற்றினார். அதுதான் நம்ம எல்லாம் இன்னும் நினச்சி பார்க்குறோம். ஆகவே இப்போ சாலை பெயர்லாம் இந்த அரசு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதை வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மண்ணில் அவதரித்த சர்.சி.வி. ராமனுடைய பெயரை தான் இந்த பகுதியில் சூட்ட வேண்டும். அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கும். ஏனென்றால் எங்களுடைய இந்த ஐயந்தெரு பகுதியிலே தான் அவதரித்த இந்த இல்லம். இதை அரசு உடைமையாக்கி பராமரித்து இவருடைய பெயரை இந்த சாலைக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய